வெல்கம் டு பாப்போஸ் கிராமத்து சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே தண்ணி தேவையான அளவு வந்துடும். இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் 1.5 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த பக்கம் விசில் வந்துடுச்சு. 4 to 5 விசில் வரணும். மட்டன் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாப்பொடி தான் போடுறோம். அப்படி இல்லாட்டி கறி மசால் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டுக்கலாம். 4 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தலை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டுக்கலாம். வேக வச்ச மட்டன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கறி மசாலா 2 ஸ்பூன், அகைன் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி விடுது. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 4 சில்லு தேங்காயை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் மேலால் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.